ஐயோ இந்த வீடியோக்கு டீசெண்டாக பேசணுமே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற முதல் வீடியோ என்னோடது. இந்த வீடியோ பாருங்க. தண்ணி இருக்கா? தண்ணி வச்சிருக்க? தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கியா? தண்ணி இருக்கா? தண்ணி வச்சிருக்கியா? இதுலயே வா போன்னு பேசிட்டான். அதனால நம்மளே இவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வாடா போடான்னு பேசிடுவோம். தண்ணி கொஞ்சம் வச்சிருக்கியா? தண்ணி இல்லாமல் எதுக்கு ஒர்க் போற? தண்ணி இல்லாமல் எதுக்கு ஒர்க் போகிறேன்? ஏன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு அவசிக்கு வண்டி வச்சிருக்கிற, 10 ரூபா தண்ணி பாட்டில் வாங்க முடியாதாடா அப்படின்னு கேட்டா இவன் மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்குவான்? இந்த அசிங்கம் இவனுக்கு தேவையா? இவனமா பெரிய புடிங்க மாதிரி அந்த பொண்ணை பேசிக்கிட்டு இருக்கான். எடுக்கிறது பிச்சை. எதுக்கு இந்த பெருமை? அந்த மண்ணு மறுபடியும் அடிக்கும். அதனால தான் என்ன கம்மியா இருக்கா? நேத்து தண்ணியா அதுக்குள்ள குடிச்சிட்டீங்களா? குழந்தைக்கா? டேய் தக்காளி, ஆட்டோக்கார தக்காளி அப்படி இப்போ போய் தான் அவர் ஆட்டிட்டு போறாரு. இப்போ ஆக்சுவலாக எனக்கு ஏதாவது விஷயம் தேவை அப்படின்னா அதை போய் இவன் வாங்கி பண்ணணும் சொந்த காசுல. அடுத்தவங்ககிட்ட எடுக்கிறதே பிச்சை. அதுல திமிரு மயிறு வேற இவனுக்கெல்லாம். மழை பெஞ்சா ரோட்ல தண்ணி நிக்கதாண்டா செய்யும் தற்குறி. உனக்கு பிரச்சனையா இருந்தது அப்படின்னா நீ மூடிட்டு வீட்டில் தான் இருக்கணும். போற வாரம் அசிங்கமா பேசிட்டு இருக்க கூடாது, மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க கூடாது. அது ஒன்றும் உங்க அப்பம் போட்ட ரோடு கிடையாது, சரியா? இவன் 10 லட்சத்துக்கு பைக் வச்சிருக்கானாமா, அதனால ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் மரியாதை இல்லாம பேசுறானாமா. இவன் தான் பெரிய ஏதோ வார்ம் ஃபயர் மாதிரி. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, இவன் ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி கேட்கும் போதே அந்த பொண்ணு கீழே குமிஞ்ச செருப்படுத்து சாணியில் மூக்கி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வெளியே வந்திருக்காது. இந்த நாயும் நம்மளுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்காது. எனக்கு இப்பவும் தெரியல இந்த நாய் யாருன்னு சொல்லிட்டு.